ஒரு சாதாரண தனி மனிதர், ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்துகிற ஒரு மனிதர், அந்த மனிதனுக்கு இருக்கிற ஆயுதம் வந்து அந்த கேமராவும் அந்த சேனல். அந்த மனிதர் மேலேயே நீங்கள் வந்து அவ்வளோ கொடூரமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. அந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க வெளிப்படுத்த விடுறதுக்கே நீங்கள் ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க? வாட் இஸ் யுவர் ஃபியர்? இதே ஆர்வத்தோடு, இதே வெறித்தனத்தோடு நாங்கள் வந்து சட்டத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி, அப்பாவி மக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த பெண்களை வந்து ஏன் அவ்வளோ அதே ஆர்வத்தை, அதே வேகத்தோடு நீங்கள் ஏன் பாதுகாக்கல? ஏன் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல? இப்போது மதுபான கடை மட்டும் இல்லை, இந்த சாராய கடைகள் இதெல்லாம் மட்டும் இல்லை, போதைப் பொருட்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருமுனையில் கிடைக்கிது அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாத உண்மை. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஓட்டும் ஒரு மனிதன், ஒரு உயிர், பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருப்பவர் நடிகையும் அஇஅதிமுகவின் துணை கொள்கை பொறுப்பு செயலாளரான செல்வி கௌதமி மேடம் அவர்கள் தான். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு மேடம் உங்களுடைய அரசியல் பயணம் எல்லாம்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பட் அதை விட வந்து இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக தான் எனக்கு டே பை டே தெரியுது. ஸோ இட்ஸ் அ குட் ஜர்னி. டிஎம்கே வந்து தி கிளைம் நாங்கள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு, சமூக நலத்துக்கோசம் நாங்கள் வந்து எப்பயுமே உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு. பட் ஏஐடிஎம்கே மற்ற கட்சிகள்லாம் வந்து சொல்லும் போது இல்லை, அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? நீங்கள் சொல்லுங்கள், சமூக நீதி என்ன? ஜஸ்ட் என்னுடைய கிளாரிஃபிகேஷனுங்க, நான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? சமூக நீதினா அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு நாங்கள் வந்து துணியாக நிற்கிறோம் அப்படின்றாங்க. பட் சோஷியல் ஜஸ்டிஸ்னால் சமுதாயத்தில் அத்தனை குறைகளையும் தீர்க்க வேண்டிய இடத்துல அத்தனை மக்களுக்கும் ஒரு சமமான நியாயம், நீதி, வாய்ப்பு, பொறுப்பு, எல்லாமே வசதி எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்க. அவங்க அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் குறை சொல்கிறதா அவங்க குற்றம் சாட்டு. என்ன செஞ்சுருக்காங்க? நாங்கள் செஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன செஞ்சுருக்காங்க? அப்போ அவங்க எப்படி அதை கிளைம் பண்ணுறாங்க மேடம்? அதை தான் கேட்குறேன். கிளைம், இட்ஸ் ஒன்லி அ கிளைம். நான் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க, பட் நீங்கள் அவங்க இருக்காங்க. எந்த இடத்துல குறையாக இருக்கிறாங்க அதை சொல்லுங்கள் மேடம். எதில் அவங்க நிறைவேற்றிருக்காங்க நான் கேட்குறேன். ஜீரோ. அப்போ சொல்லுங்கள். இல்லை சொல்லுங்கள். நாங்கள் சமூக நீதியை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி காப்பாற்றுறாங்கன்னு சொல்லுங்கள். ரைட். இந்த மாதிரி விஷயங்கள், குற்றச்சாட்டுகளை வந்து திமுக மீது யாரோ ஒரு சாமானியனோ இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட்டோ இல்லை ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டு இல்லை ஒரு யூடியூபர், அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் குரல் கொடுத்தா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை இந்த சென்ஸ் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸோ இல்லைன்னா வந்து வேறு எதனா போட்டு அவங்க மேலே எதனா ஒரு கிரிமினல் சார்ஜஸ் போடுறாங்க. ஆனால் இதே ரூலிங் பார்ட்டி டிஎம்கே வந்து நாங்கள் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் யாருன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இங்கேருந்து குரல் கொடுக்குறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அறப்போர் இயக்கம் இருக்குது, அவங்க வந்து எதனா ஒரு குற்றச்சாட்டு அவங்க மீது வழக்கு தொடுக்குறீங்க, இதனா ஒன்று போட்டு ஃப்ரேம் பண்ணிட்டுறீங்க கேசஸ். இப்படி ஒரு சூழல் இருக்குது தமிழ்நாட்டில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அறப்போர் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு இயக்கம், அதில் பல பேர் இருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அவங்க மேலே நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆட்சி, திமுக ஆட்சி அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குது. ஒரு சாதாரண தனி மனிதர், ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்துகிற ஒரு மனிதர், அந்த மனிதனுக்கு இருக்கிற ஆயுதம் வந்து அந்த கேமராவும் அந்த சேனல். அந்த மனிதர் மேலேயே நீங்கள் வந்து அவ்வளோ கொடூரமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. பல பேரை சொல்லலாம் நீங்கள். ஆமாம், ஒருத்தர் மட்டும் இல்லை. நான் வந்து ஜஸ்ட்டு பேச்சுக்காக ஒருத்தர் நான் சொல்கிறேன் தவிர, அத்தனை பேர் மேலே அத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்க தலையில் கேஸஸாக கொட்டுறீங்க, இல்லை வேறு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. வேறு எத்தனை விதத்தில் நீங்கள் யோசித்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா எல்லாரையும் வந்து வாய் மூட வைக்கணும். எதுக்கு? ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் கருத்து உரிமை இருந்து அவங்க வந்து ஆட்சி நடத்துகிறவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்கன்னா, அந்த குற்றச்சாட்டை வைக்க விடுறதுக்கே நீங்கள் ஏன் அவ்வளோ பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். அந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க வெளிப்படுத்த விடுறதுக்கே நீங்கள் ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க?
வாட் இஸ் யுவர் ஃபியர்? அப்படிதான் ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சவர் மேல ஒரு ஃபால்ஸ் எலிகேஷன், இவர் வந்து ஏதோ பணம் மிரட்டி டிஃபெண்ட் பண்ணிக்கீங்க. ஆமா, அது கோர்ட்டே வந்து அவரை அரெஸ்ட் பண்றாங்க, வீட்டுல கெடபார் அடிச்சு. ஃபார் அவரோட நேம் பண்ணலாம், நத்திங் ராங் நெட், சவுக்கு சங்கர்னு ஒரு யூடியூபர். அவரோட வீட்டை போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஹீஸ் இன் ரெண்டட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், அதை வந்து கெடபாரை வச்சு இடிக்கிற அளவுக்கு ஒரு யூடியூபர் அப்படின்னு ஒருத்தர் நியூஸ்ல நான் பார்த்தேன். வெளியில அந்த ஃபயர் என்ஜின் வந்து எத்தனையோ பேர் காவலர்கள் வந்து அதெல்லாம் இடிச்சு அந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு ஒரு கொலை குற்றவாளி அவர் கிடையாது. ஆனா எவ்வளோ பேர் வந்து மிரட்டி காசு வாங்க, ரேன்சம் கொடுங்குறவங்க, கிட்னாப்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க மேலே எடுக்காத ஒரு ஆக்ஷன் இவர் மேலே ஒரு பொய்யான ஒரு அலிகேஷன் வச்சு எடுக்கிறாங்க. அது போகிறதை குறித்து இதுக்கு முன்னால் ரெட்பிக்ஸில் இருந்த ஒரு ஃபிலிக்ஸ் ஜெரால்டுன்ற அவருடைய கேமராஸ் எல்லாமே சீஸ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்படி ஒரு சூழலில் வந்து இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற, அதாவது ஒரு யூடியூபரை வந்து அரெஸ்ட் பண்ணால் அப்போ அவங்க மேலே அவ்வளோ பயம் இருக்குதா? கண்டிப்பாக அப்படி தானே, ரொம்ப சிம்பிள். அப்படி தானே. அதாவது இப்போது எதிர்கட்சி, அவங்களுடைய எதிர்கட்சி, ஓகே, எங்களுடைய தலைவர்கள் மீது இல்லை வேறு பொதுமக்கள் மீது ஒரு அவதூறு பேசுவங்களோ இல்லை ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள வந்து சோஷியல் மீடியாவை திட்டுறதோ, ஏன் அவங்கள வந்து அடையாளப்படுத்த முடியும், ஈஸியாக படுத்த முடியும். இன்றைக்கி டெக்னாலஜி அந்த பவர் அவங்க கையில் கொடுத்துருக்கு. ஏன் அவங்கள தேடி போய் அவங்கள வந்து அவங்க ஏன் இந்த மாதிரி கேசஸ்க்கோ இந்த மாதிரி அழுத்தங்களுக்கு ஏன் ஆளாக்கலை? கரெக்ட். ஏன் ஆளாக்கலை? அவங்கள தாக்கினா மட்டும்தான், இல்லை அவங்கள வந்து குற்றம் சொன்னால் மட்டும்தான் அவங்க குற்றவாளிங்களா? இப்போ பெண்களுக்கு மீது வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வயலன்ஸ் நடக்குது, சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வந்து வன்கொடுமைன்னு சொல்லலாம் பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது செய்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏன் பிடிச்சி இதே ஆர்வத்தோடு இதே வெறித்தனத்தோடு நாங்கள் வந்து சட்டத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி, அப்பாவி மக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை வந்து ஏன் அவ்வளோ அதே ஆர்வத்தை அதே வேகத்தோடு நீங்கள் ஏன் பாதுகாக்கல? ஏன் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல? எத்தனை கேசஸ் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமென் ஆன்லைன் சைபர் கிரைமில். ஏன் நீங்கள் இதே வேகத்தை அங்கே ஏன் காட்டலை? அப்புறம் ரொம்ப சிம்பிளுங்க, உங்கள் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அத்தனை கேசஸ் இருக்குது. ஒரு சிலது வந்து நீங்கள் கேஸை எடுத்திருக்கீங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, அதில் பண்ணியிருக்கீங்க. அதில் நேம் பண்ணியிருக்க குற்றவாளியை இதே வேகத்தோடு ஒருத்தனாவது நீங்கள் போய் அந்த இதே வேகத்தோடு கடப்பாரை வச்சு அவங்க வீட்டுடைய பூட்டை உடைச்சி கதவை உடைச்சி அந்த ஆளை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? இல்லை. ஏன் இல்லை? பயாஸ்ட். எதுக்காக உங்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். கரெக்ட். நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம், உங்கள் குழந்தைங்கள நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம், உங்கள் பெண்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் இத்தனை வந்து வசதிகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம். எல்லா விதத்தில் எப்படி பார்த்தாலும் பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து சோஷியலியாவோ இல்லை ஃபைனான்ஷியலாவோ எஜுகேஷன் வைஸ் அவங்களுடைய மேரிட் லைஃப்லையாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் பிளேஸில் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பு தான் முக்கியம். அந்த பாதுகாப்பு அத்தனை விதத்துலேயும் அத்தனை துறைகள்லையும் நாங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு உறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நம்ப வச்சுட்டு தான் அவங்களுடைய ஓட்டை எடுத்து வாங்கி அவங்க பொறுப்புக்கு வந்திருக்காங்க. எங்கே போச்சு அந்த உண்மை? அந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த வாக்குறுதி, அவங்க கொடுத்துருக்க அந்த உறுதி, அது எங்கே போச்சு நான் கேட்குறேன். இவங்க எல்லாருமே தானே உங்களுடைய கான்ஸ்டியூன்ஸ், இவங்க எல்லாருமே தானே நீங்கள் ஆளும் இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள், இவங்க எல்லாருமே தானே உங்களுடைய எலெக்ட்ரேட். நீங்கள் வந்து முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பெடுத்த பிறகு ஐ ப்ரொடெக்ட் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, ஐ ப்ரொடெக்ட் த ஸ்டேட், ஐ ஒர்க் ஃபார் த ஸ்டேட், ஐ எம் பிஹோல்டன் டு த ஸ்டேட், ஐ எம் பிஹோல்டன் டு த பீப்புள் அப்படிங்கிறது தானே நீங்கள் உங்களுடைய ஓத்து நீங்கள் எடுக்கிறீங்க. பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஓத்தில் நீங்கள் அதான் சொல்கிறீங்க. பதவி பிரமாணம் எடுக்கும்போது நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் எங்களுக்கு வாக்களித்தவங்களுக்கு மட்டும் நான் வந்து வேலை செய்வேன், அவங்கள மட்டும்தான் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு இருந்தால் கூட இத்தனை அப்பாவி மக்கள், இத்தனை விக்டம்ஸ், இத்தனை கொடூரமான பலவிதமான குற்றங்களுக்கு வந்து ஆளான இத்தனை விக்டம்ஸ் வந்து அதில் எத்தனை பேர் வந்து அவங்களுக்கும் வாக்களித்திருப்பாங்க? ஸோ மக்கள் வந்து நிஜமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் வந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லை.
நான் அவங்கள நம்பி நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட என் மேலே அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. நான் வெறும் ஒரு ஓட்டோடைய அந்த எண் மட்டும்தான் நான் அப்படிங்கிறது மக்கள் உணரணும். அதிமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஓட்டும் ஒரு மனிதன், ஒரு உயிர், பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். இது நான் மிகப்படுத்தி சொல்லலை. அம்மா ஆல்வேஸ் லுக்ட் அட் எவ்ரி தமிழன் லைக் தட். குழந்தையாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மாணவராக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு டெமோகிராஃபிக்கில் ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கிற அனைத்து மக்களுமே அவ்வளோ ப்ரெஷஸ் அவங்களுக்கு. அவங்க பாணியில் அவங்களால வளர்க்கப்பட்ட அண்ணன் எடப்பாடியார் அவருடைய அந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சார் அப்படிங்கிறது மாற்று கருத்து இருக்கிறது வாய்ப்பே இல்லை. எவ்ரிதிங் தட் அம்மா டிட் ஃபார் பீப்புள் அவர் தொடர்ந்து பண்ணார், அது மேலேயும் பண்ணார். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது நீட்டு தேர்வை பற்றி நம்ம பேசுவோம். என்ன சொன்னார்? திமுக அந்த தேர்தல் பிரச்சாரம் வரும்போது ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டி, அதுக்கான ரகசியம் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அதான், அது இன்னொரு ஃபஸ்ட்டு கையெழுத்து, அது இன்னொரு முதல் கையெழுத்து. நாங்கள் வந்து நீட்டு தேர்வை வந்து நாங்கள் ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. ஆமாம், நீட்டு தேர்வை வந்து அம்மா எப்போவுமே எதிர்த்தாங்க. ஆனால் அது அமலுக்கு வந்திருக்கு. அதுக்காக அது வந்து எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் லா, அக்கார்டிங் டு ரூல் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ப்ராசஸ். ஸோ அது வந்து பின்படுத்தி செயல்படுறது வேறு. அண்ணன் வந்து அதே நிலைமையை பார்த்தாரு. தவிக்கிற அவருடைய தமிழ் மக்களுடைய இந்த குழந்தைங்களை பார்த்தாரு. நீட்டு தேர்வு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை. அது உணர்ந்து சைலண்ட்டாக அவராக ஒரு திட்டத்தை செயல்படுத்தினார். 7.5% அரசு பள்ளிகளில் படித்த குழந்தைங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு அரசாங்கமே அத்தனை செலவுகளும் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்கள எந்த விதமான ஒரு அழுத்தம் இல்லாமல், எந்த விதமான ஒரு பாரமும், எந்த விதமான ஒரு கவலை இல்லாமல் மருத்துவ படிப்பு படித்து வெற்றிகரமாக மருத்துவர் ஆகி வாழ முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் ஒரு கையெழுத்தில் அவர் செயல்படுத்தினார். இப்போது இந்த 7.5 இந்த சதவீதம் ஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து யாருமே தர்ணா பண்ணலை, யாருமே ஒரு ஒரு கோஷம் போட்டு கேட்கலை, யாருமே வந்து எந்த விதமான ஒரு அடிதடிக்கோ இல்லை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ எதுவுமே பண்ணலை. இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாரு, உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் என் குழந்தைங்களை வந்து படிக்கணும், அவங்க ஆசைப்படுற அந்த கனவு வந்து நினைவாகணும். அதுக்கு முதலமைச்சராக இருக்கிற இந்த பொறுப்பில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அத்தனை ஆராய்ச்சியும் பண்ணிவிட்டு இதுதான் சரியான வழி அப்படிங்கிறது நல்ல தெளிவாக க்ரியேட் பண்ணி மொத்தமாக கிராஃப்ட் பண்ணி அவ்வளோ அழகாக இது பண்ணி செயல்படுத்தியிருக்காரு. உண்மையில் இவரா தலைவர், இவரா முதலமைச்சர் இல்லை, அத்தனை போயும் முடிச்சுட்டு 4000 கோடி நம்ம சென்னைக்கே வருவோம். நம்ம 4000 கோடி எதுக்கு செலவு பண்ணாங்க? 95%, 98%, 99%, 100%. இந்த சதவீதங்கள், இந்த எண்கள் வந்து யாரெல்லாம் சொன்னாங்க? மேயர் முதற்கொண்டு, மந்திரி முதற்கொண்டு, முதலமைச்சர் வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு சதவீதம், இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் போடுறது. ஆனால் 3 நாள் சாதாரண மழை, கொஞ்சம் விடாமல் வந்தது தவிர இது பெரிய புயலெல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த அளவுக்கு புயலெல்லாம் கிடையாது. ஆனால் அதே புயலுக்கு வந்து இதே இந்த மழைக்கு 3 நாள் மழைக்கு எப்படி தவிச்சு போயிட்டோம் நம்ம. அப்போ 4000 கோடி எங்கே போனது கேட்டதுக்கு ஒவ்வொரு சாதாரண மக்கள் அது வந்து மீம்ஸாக போட்டு கேட்டாங்க. சில பேர் கதறி கேட்டாங்க. சில பேர் வந்து கோபமாக மனசு உடஞ்சி போய் கதறி கேட்டாங்க. யாருக்கும் ஒரு பதிலும் வரல. என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு தெருலையும் ஒரு டேங்கரு, அதுக்கு ஒரு மோட்டாரும், அதுக்கு வந்து ஒட்டி வச்ச ஒரு பைப்பு. அது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி போனீங்கன்னா அந்த டேர்னிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த தெரு வந்து இப்படி திரும்புகிற இடத்துல அங்கே இன்னொரு டேங்கரை ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அங்கேருந்து பைப் வந்து பக்கத்து தெருக்கு கொண்டு போய் விடும். அங்கேருந்து இன்னொன்று என்னங்க அது. அப்போ கான்ட்ராக்டர் வச்சு வருமானம் சம்பாதிச்சாங்க. இல்லை எவ்வளோ, இல்லை அதை விடுங்க. கான்ட்ராக்டர் வந்து இந்த டேங்கர்லேயும் பைப்லேயும் எவ்வளோ தான் சம்பாதிச்சிருக்க முடியும்? 4000 கோடியில் எவ்வளோ தான் சம்பாதிச்சிருக்க முடியும் சொல்லுங்கள்.
புரியுது. இல்லை சொல்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். சில பேர் கேட்கும்போது ஹஹா அப்படின்னு சிரிப்பாங்க. நான் வந்து எனக்கு இதில் ஒரு துளி கூட ஹியூமர் எனக்கு தெரியலைங்க. புரியுது. ஒரு துளி எனக்கு ஹியூமர் தெரியல. ஏன்னா 4000 கோடி ஊழல் பண்ணதில் நம்ம சென்னை ஒரே ஒரு தலைநகரத்தை அவங்க வந்து தேவையான ரிப்பேர்ஸை வைங்க, புதுசாக எதுவும் தயாரிக்க வேண்டாம், இருந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு அதுக்கான ஒரு செலவுகள் நியாயமான இடத்துல அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா சாதாரண மக்கள், குரல் இல்லாத மக்கள் அப்போ ப்ராப்பர் ட்ரைனேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ராப்பர் ரெயின் வாட்டர் நிறைய இருக்குங்க. ரெயின் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம ஊரில் நம்மளுடைய இந்த ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு இருந்த அந்த நீர் போகிற அந்த வழிகள் இது எல்லாமே அந்த காலத்திலேருந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எத்தனையோ, அதாவது ஆன்சர் சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லை. ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு மக்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருந்ததே இல்லை. ஒரு விஷயம் கூட நீங்கள் செயல்படுத்தலை. வருஷத்துக்கு படித்த இளைஞர்களுக்கு நாங்கள் 1,75,000 அரசு வேலைகள் இந்த துறையில் கொடுப்போம், இந்த துறையில் இந்த 1,00,000 வேலை வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், இத்தனை பேருக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. சரி, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. 1,75,000 வேலை வாய்ப்புகள், அட்லீஸ்ட் அந்த ஒரு என்னென்ன ஒரு வாக்குறுதியை எடுக்கலாம். இந்த ஒரு வாக்குறுதியின் அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. ஒரு வேலை வாய்ப்பு அவங்க உருவாக்கி கொடுக்கல. எந்த ஒரு இளைஞனுக்கும் இன்னி வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் வேலை கிடச்சதே இல்லை. இப்போது உங்களுடைய இளைஞர்கள் வந்து எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த தேசமாக இருந்தாலும் உங்கள் இளைஞர்கள் தான் உங்களுடைய சொத்து. உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் வந்து உங்களுடைய இளைஞர்கள். அப்போ நீங்கள் அந்த இளைஞர்களை வந்து எப்படி தயார்படுத்தணும்? கரெக்ட். கல்வி முதற்கொண்டு, அவங்களுடைய உடல்நலம் முதற்கொண்டு, அவங்களுடைய யோசிக்கிற அந்த ஒரு தன்மை, அவங்களுடைய உலகத்தை பார்க்குற அந்த பார்வை, அவங்களுடைய புரிதல் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி வளர்த்தி கொண்டு போகணும்? அவங்களுக்கு ஒரு நோக்கம் கொடுக்கணும், ஒரு குறிக்கோள் கொடுக்கணும், அது நிறைவேற்றுறதுக்கான ஒரு பாதையை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். இதுதானே உங்களுடைய பொறுப்பு. ஒரு ஆட்சி நடத்தும் ஒரு அரசாங்கம் இதுதானே பண்ணணும். கரெக்ட். அந்த அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டு போகிற அந்த முதலமைச்சரும் அவருக்கு வந்து அவரை சுற்றி இருக்கிற அவங்களுடைய அட்வைசரி டீமும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்திரி பொறுப்பில் இருக்கிற ஒரு மூத்த அரசியல்வாதிங்க தானே இவங்க எல்லாருமே. பல பேர் வந்து பல பொறுப்பில் இருந்துட்டு வந்திருக்காங்க. உங்களுடைய இளைஞர்களை வந்து உண்மையிலே உங்களுடைய எதிர்காலம் உங்கள் தமிழ்நாடு தான் நான் சொல்வேன். நீங்கள் என்னுடைய தமிழ்நாட்டை நான் வழிநடத்தி கொண்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஆட்சி பொறுப்பை கேட்டு நம்ப வச்சு நீங்கள் அந்த ஆட்சி பொறுப்பை நீங்கள் வாங்கிட்டு அந்த இடத்துல உட்காந்த பிறகு இது உங்கள் தமிழ்நாடு தானே. அப்படின்னா உங்கள் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை உங்கள் தமிழ்நாட்டுடைய எதிர்காலமாக நீங்கள் உண்மையிலே கருதி இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி பாதையில் நீங்கள் கொண்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. கல்வி பெறக்கூடிய கல்லூரிகளாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் இன்றைக்கி வந்து எத்தனை கஷ்டங்களை தவிச்சிட்ருக்காங்க. வசதிகள் மட்டும், தண்ணி வசதி இல்லைங்க, கழிப்பறை வசதி இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி அடிப்படை ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கான வசதிகள் கூட இல்லாத அந்த கல்வி நிறுவனங்களில் எப்படி உங்களுடைய இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல தரமான கல்வியை பெற்று ஒரு நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்பும் இல்லை, நான் வந்து என் காலில் நின்று நான் ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கணும், நான் வந்து என் காலில் நின்று இண்டிபெண்ட்டாக நான் வளரணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உறுதியோடு எப்படி நீங்கள் உங்கள் எதிர்காலமான உங்கள் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை எப்படி வந்து நீங்கள் வழி நடத்துவீங்க? ஸோ ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை, ஒரு வேலையும் நீங்கள் போட்டு கொடுக்கல, அரசாங்க வேலை நீங்கள் போட்டு கொடுக்கல. எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்றைக்கி நம்ம இளைஞர்களுடைய மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சகட்டத்துக்கு ஒரு ஸ்கை ஹை லெவலுக்கு போயிருக்கு. படித்து வந்திருக்காங்க, பெற்றவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வயிற்று கட்டிக்கிட்டு அவங்க வந்து இருக்கிறதெல்லாம் விற்று போட்டு கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணி
குடும்பத்தில் ஒரு 2-3 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு குழந்தை மட்டும் படிக்க வச்சு மீதி 2 பேர் வந்து நினச்ச அளவு படிக்க முடியாத தவிக்கிற எத்தனை குடும்பங்கள் இருக்குது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எத்தனை ஆசைகள் வந்து அந்த ஒரு குழந்தையோடைய இதில் வச்சு எதிர்காலத்தில் வச்சு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த குடும்பத்தோடைய அந்த எதிர்காலமான அந்த குழந்தைக்கு நீங்கள் அடுத்து நீங்கள் வேலை வாய்ப்பு நீங்கள் ப்ராமிஸ் பண்ண வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் உருவாக்கி கொடுக்காதப்போ அந்த இளைஞருடைய மனநிலை எப்படி இருக்கும்? உடஞ்சி போய் நொறுங்கி போய் எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிற பசங்க எந்த பக்கம் திரும்புவாங்க? உண்மைதான், தவறான வழியை தான் திரும்புவாங்க. அப்போது அந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகி வாழ்க்கையில் ஒரு முன்னேறதுக்கான ஒரு வழியே இல்லை அப்படின்னு குழம்பி போய் இருக்கிற அந்த இளைஞர் வந்து தவறான வாழ்க்கை வழியில் திரும்பும்போது ரெடியாக இருக்குல்ல, மதுபான கடையும் நார்கோட்டிக்ஸு போதைப் பொருட்களும். நான் எங்கேருந்து வரேன்னு உங்களுக்கு புரியுது. இது வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா தெரிஞ்சது இப்போ நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம நடக்கிற விஷயங்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிற ஒரு திறமை இருந்தும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட இவ்வளோ கொடூரமான ஒரு செயல், ஜனநாயக ரீதியாக இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இவ்வளோ கொடூரமான வகையில் நடந்துக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து என்னால் ஃபஸ்ட்டு நம்ப முடியல. ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலும் பல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். இட் இஸ் அ ஃபேக்ட்டுங்க. இப்போது பொருளாதார ரீதியாக ஒரு நாடு வந்து வளர்ச்சி பத்தலை அப்படிங்கிறப்போ அந்த மக்களை வந்து வன்கொடுமையே இல்லை போர் பக்கமே திருப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு மக்களை வந்து நீங்கள் நல்ல அமைதியாக நல்ல எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஒரு 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 வயலன்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா அவங்கள வந்து ஒரு வளர்ச்சி ஒரு ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு வளர்ச்சி பாதையில் நீங்கள் கொண்டு போனால் அந்த சமுதாயம் வந்து போர் பக்கமே யோசிக்காது. கரெக்ட். இது ஃபேக்ட்டு, இது எக்கனாமிக்கல் ஃபேக்ட்டு. எக்கனாமிக்ஸ் யார் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கு எதிர்காலமாக நீங்கள் கொடுக்கல, பொருளாதார வளர்ச்சி விடுங்க, பொருளாதார வாய்ப்பே நீங்கள் கொடுக்கல, அப்போ அந்த மக்கள் எந்த பக்கம் திரும்புவாங்க? அவங்க அந்த பக்கம் திரும்பும்போது அந்த பொருளோட ரெடியாக இருக்கீங்க. இப்போது மதுபான கடை மட்டும் இல்லை, இந்த சாராய கடைகள் இதெல்லாம் மட்டும் இல்லை, போதைப் பொருட்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருமுனையில் கிடைக்கிது அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாத உண்மை. இப்போது இந்த அளவுக்கு அதாவது சாதாரண பொட்டி கடை வச்சவங்க கூட ஒவ்வொரு பொட்டி கடையும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு 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 அக்கௌண்டபிலிட்டி, அது ஒரு ஒரு டேக்ஸஸாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும், அதுவே வந்து அரசாங்கத்தோடைய அந்த பார்வையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற இந்த விற்பனை வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? சாதாரண விஷயமா? இது எல்லாமே வந்து மக்கள் உணர வேணும், சிந்திக்க வேண்டும். நெக்ஸ்ட், உங்களுடைய அஇஅதிமுக பாஜக உடைய அலைன்ஸ் எந்த அளவில் இருக்குது? உங்களோட ரிலேஷன்ஷிப் மேடம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது அண்ணன் எடப்பாடியார் ரொம்ப வெளிப்படையாக சொல்லிகிட்ருக்காரு. இதில் மறைமுகமாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் நடக்கும். எல்லா முடிவுகளும் அவர் தான் ஃபைனலாக எடுப்பார். எல்லாருடைய தேவைகளும் எல்லாருடைய கருத்துக்களும் கண்டிப்பாக அவர் கேட்பார், உள்வாங்குவார். ஆனால் கடைசியாக கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களுக்கு எது வந்து சிறப்பான முடிவோ அந்த முடிவு தான் அவர் எடுப்பார். ஓகே. வெளியில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுகவுக்கு ஒரு மைனாரிட்டி ஓட்ஸு ஒன்று இருக்குது மேடம். எப்பயுமே அஇஅதிமுகவுக்கும் இருக்குது. டிஎம்கேக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி ஏஐடிஎம்கேக்கும் இருக்குது. பட் இந்த பிஜேபியோடைய அலையன்ஸில் இருக்கிறதுனால அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கோ அவுட் ஆஃப் ஏஐடிஎம்கே அப்படின்னு வந்து சில அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, திமுக அவங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப சிம்பிளுங்க. பிஜேபி வந்து இப்போது
நம்ம தேசத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்டேட்ஸில் அவங்க ஆள்றாங்க. சிறுபான்மையர்கள் உடைய ஒரு ஒரு பாப்புலேஷன் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிற பல மாநிலங்களில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. எப்படி நடந்தது? சிறுபான்மையர்களுக்கு அவங்க எதிரானவங்களாக இருந்தால் அத்தனை மாநிலங்களில் அவங்க ஆட்சி பொறுக்கும் வந்திருக்க முடியாது. சிம்பிள். ஸோ நம்ம விஷயத்துக்கு வரோம். எதுக்காக இந்த மாதிரி ஒரு 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 ரூமரை வந்து அவங்க பரப்புகிறாங்கன்னா மறுபடியும் அவங்களோட பயத்துக்கான ஒரு அறிவுரை. அது பயத்துக்கானதுன்னு பார்க்கலாமா, இல்லை இவங்களோட செயல்பாடு சரியில்லை அப்படின்றத வந்து மறைப்பதற்காக டைவர்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி எதுவாக இருந்தாலும் டைவர்ஷன் தான். அதாவதுங்க, இது வரைக்கும் என்னுடைய ஆட்சியில் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேங்க, அதுக்கு இதுதான் ப்ரூஃபுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துலையும் ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியல. அவருடைய எந்த மந்திரியும் இந்த மாதிரி சொல்ல முடியல. அவங்களுடைய பொறுப்பில் இருக்கிற எந்த துறையிலையும் இந்த மாதிரி சொல்ல முடியல. இன்றைக்கி நீங்கள் ரோட்ஸ் எடுத்துக்கங்க, எந்த ரோடு வந்து நீங்கள் நடமாடுற மாதிரி இருக்குது? வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது விடுங்க, யாரால் நடந்து போக முடியுது? ரொம்ப கஷ்டம். அப்புறம் தண்ணி, குடிக்கிற தண்ணீரும் கண்டாமினேட்டட் வாட்டர்ஸ் நிறைய. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால் வந்து நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்து போயிருக்கு. அது பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு மேடம். 2 டேஸ்க்கு முன்னால் நடந்தது. இது ஒரு விஷயந்தான் வெளியில் வருது, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போது கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் எடுத்துக்கோங்க, இருக்கு. அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எடுத்துக்கோங்க. நெல் கொள்முதல் செய்கிறது உங்களுக்கு தெரியாதா? எப்போ ஹார்வெஸ்டிங் நடக்கும், எப்போ அறுவடை நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? மழை எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அறுவடை பண்ண பிறகு அந்த நெல்லோடைய பாதுகாப்பு எப்படி இருக்கணும், எப்போ வந்து கொள்முதல் பண்ணணும், அதை எப்போ வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் உங்களுக்கு தெரியாதா? அத்தனை விவசாயிகளுடைய அந்த நிலைமை என்ன யார் புரிஞ்சுக்கிறது? பொறுப்பில் இருக்கிற வாக்குறுதியை கொடுத்து அவங்கள நம்ப வச்சு பதவி வந்து நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பு. ஆனால் உங்களால் இறங்கி போய் அந்த வயலில் நின்று அவங்களுடைய பிரச்சனை கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியல, பொறுப்பு எடுத்துக்க முடியல. ஆமாம், என்னுடைய தவறால், என்னுடைய அலட்சியத்தால் இந்த மாதிரி நடந்து போச்சு, நான் நடக்க விட்டேன் அப்படிங்கிற ஒரு இன்னி வரைக்கும் நீங்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்க ஒரு ஒரு தைரியம் இல்லை. இந்த தவறுகளை எல்லாம் மறைப்பதற்காக தான் பாஜக. தவறு இல்லைங்க, குற்றம். தவறுன்னா நம்மளை தெரியாமல் நடக்கிறது குற்றம். ஆமாம், திட்டமிட்டு நம்ம செய்கிறது வந்து இது குற்றம். இதை மறைப்பதற்காக தான் வந்து அவங்க பிஜேபியை பற்றி அப்பப்போ வந்து தவறாகவே திசை திருப்புறதுக்கான ஒரு ரொம்ப பத்தட்டிக்கான ஒரு கேவலமான ஒரு முயற்சி, ரொம்ப கேவலமான முயற்சி. ரைட் மேடம். நீங்கள் கலைத்துறையில் இருந்திருக்கீங்க, ஒரு உச்ச நடிகையாகவே இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே நீங்கள் அரசியல் பக்கமாக வந்தீங்க. அவங்களோட ஒரு ஃபாலோவராகவே இருந்தீங்க. உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜெயலலிதா மேடமோட ஃபோட்டோவை தான் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவே நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நிறைய மேடையிலையும் கட்சிக்கு அப்பாற்பட்டு நீங்கள் நிறைய இடத்துல அவங்கள பற்றி சொல்லியிருக்கீங்க. ஒரு நடிகையாக இருந்து அவங்க வந்து ஒரு தமிழகத்தை ஆளுமையோடு இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அரசியலில் வந்து அவங்க மேலே ஈடுபாடு இருந்து நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. இன்று இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 years முன்னால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நடிகர், இளம் நடிகரில் இருக்கக்கூடிய விஜய், அவர் வந்து அரசியல் பக்கமாக வரணும்னு சொல்லியிருந்து ஒரு 1.5 years முன்னால் வந்தார். இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கூட்டமெல்லாம் போடுறாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு போயிருக்காரு. இவருடைய வரவு எப்படி பார்க்குறீங்க? அது திமுக அதிமுகவுக்கு எந்த அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் அசம்ஷன் அபவுட் இட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவருடைய வரவு அப்படிங்கிறது அவருடைய முடிவு. அது நீங்கள் சொன்னபடியே கொஞ்சம் ஒரு சில வருஷமாக வந்து நான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவர் வெளிப்படுத்தி இருந்தார், வந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய செயல்கள் வந்து நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் வந்து எப்படி கால் எடுத்து வைக்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் இவால்விங் தான் அது. இன்னும் ஒரு ஒரு இப்போ மீதி மற்ற கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி களத்தில் கொஞ்ச காலமாக இருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க சந்திச்சிருக்காங்க. தேர்தலை வந்து அவங்க பலது சந்திச்சிருக்காங்க. ஸோ அவங்க யார், என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி, அவங்களுடைய கொள்கைகள் என்ன, அவங்களுடைய குறிக்கோள் என்ன
இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நமக்கு அவங்க தெரியப்படுத்துறது மட்டும் இல்லை, நம்ம அவங்களுடைய செயல்களால் நம்ம வந்து இத்தனை வருஷமாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து. இவங்க இன்னும் நியூ கிட்ஸ் ஆன் த பிளாக். ஸோ இன்னும் ஒரு நம்ம புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு ஒரு தெளிவு வர்றதுக்கு அவங்க இன்னும் அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய நகர்வுகள் வந்து நம்ம இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே. இப்போ 2026 அவங்க வந்து கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஓட்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான சான்ஸ். ஆன்டி டிஎம்கே மட்டும் இல்லைங்க, டிஎம்கேக்கு உள்ள ஓட்ஸ் கூட அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய பெரிய பாதிப்பு வந்து டிஎம்கே தான் இருக்கும். டிஎம்கே எப்படி எந்த டெமோகிராஃபிக் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். டெமோகிராஃபிக்னா அந்த எலக்ட்ரேட்டோடைய அந்த பிரிவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது விஜய் அவர்களுடைய ஃபேன் பேஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை அவருக்கு வந்து காது கொடுத்து கேட்குற அந்த ஒரு மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பெரிய அளவுக்கு திமுகவுக்கு இப்போது இந்த போன தேர்தலையும் இல்லை அவங்களுக்கு வந்து பாரம்பரியமாக அவங்களுக்கு வாக்களிக்கிற அந்த மக்கள் மத்தியிலேருந்து வரும், அந்த பிரிவு வரும். இதை விட நான் அதிகமாக அனலைஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. கரெக்ட். பட் டெஃபினட்டாக பெரிய பாதிப்பு வந்து திமுகவுக்கு தான் வரும். ஓகே. கன்க்ளூடிங் த இன்டர்வியூ செஷன் என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து லா அண்ட் ஆர்டரை பற்றி பேசியிருக்கோம், அப்புறமா வந்து விமென் சேஃப்டியை பற்றி பேசியிருக்கோம், பப்ளிக்கு நிறைய செய்ய முடியாத ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னு பேசியிருக்கோம். நம்ம டிஎம்கே ரூலில் நம்ம இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நம்ம வந்து இப்போ பேசியிருக்கோம் மேடம். பட் 2026 இன்கேஸ் அந்த கவர்மெண்ட் போயிட்டு ஏஐஏடிஎம்கே இல்லைங்க நடக்கும். சரி, நடக்கும் மேடம். ஐ விஷ் யூ தி பெஸ்ட். கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துடுது ஏஐடிஎம்கேனா, இதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுமா? அந்த பழைய மாதிரி லா அண்ட் ஆர்டரை ஒழுங்காக ப்ராப்பராக கொண்டாந்துட்டு ட்ரக்ஸை வந்து ஒழிக்கிறது எவ்வளோ முடியுமோ அதை பண்ண முடியுமா? அதே மாதிரி விமென் சேஃப்டி கொண்டு வர முடியுமா? இதுக்கான இனிஷியேட்டிவ் ஏஐடிஎம்கே எந்த அளவுக்கு எடுக்கும் மேடம்? ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இப்போது விமென் சேஃப்டி, பெண்களுக்கான பாதுகாப்பு இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சமுதாயத்தில் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. போதைப்பொருள் கலாச்சாரம் இவர் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஆரம்பித்தது, அதுக்கு முன்னாடி இல்லை. இருந்திருக்கும், கம்மியாக இருந்திருக்கும், குறைவாக இருந்துக்கலாம். அப்படியே இல்லை. இப்போ நம்ம பேசுகிறது, நம்ம பார்த்துட்ருக்கிறது, நம்ம போராடிட்டு இருக்கிறது வந்து ஒரு சுனாமி அளவில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அக்செப்டட். ஏன்னா இருந்தாலும் அதுக்குன்னு தடைகளும், அதுக்குன்னு ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளும், அதுக்கான சில ஒரு ஒரு பாதுகாப்புகளும் இருந்தது, அமல்படுத்தி இருந்தது. அதனால தான் எல்லாமே அந்த கண்ட்ரோலில் இருந்தது. புரியுதுங்களா? இப்போது இல்லை. திமுக ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இல்லை. அப்புறம் வேறு என்ன சொன்னீங்க? டாஸ்மாக் கடைகளுடைய எண்கள் வந்து 5000 இருந்ததுன்னா இப்போ கிட்டத்தட்ட 8000, 9000, 10,000 வரைக்கும் அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அதுவும் திமுக ஆட்சியிலேருந்து ஆயிருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து அது வரைக்கும் அம்மா ஆட்சியிலையும் அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியிலையும் இருந்தது, இப்போ இல்லை. புரியுதுங்களா? ஸோ விவசாயிகளுடைய பாதுகாப்பு அப்போ இருந்தது, இப்போ இல்லை. உண்மை. ஸோ இது எல்லாமே நீங்கள் சரி பண்ணுவீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி சரி பண்ணி ஆல்ரெடி நாங்கள் செயல்படுத்தி ஏற்கனவே மக்களுக்காக வெற்றிகரமாக இத்தனை வருஷமாக இருந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடக்கிற இந்த திமுக ஆட்சி ஒன்றொன்றும் அவங்க வந்து தரமட்டமாக்கியிருக்காங்க, டிஸ்மேண்டில் பண்ணி நொறுக்கி தரமட்டமாக்கியிருக்காங்க. மக்களுக்கு இன்றைக்கி எந்த விதமான சமுதாய ரீதியில் பாதுகாப்பும் இல்லை, பொருளாதார ரீதியில் பாதுகாப்பும் இல்லை, படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ இல்லை உடல் நலத்துக்கு எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய் ஒரு தரமான ஒரு மருத்துவ வசதி எனக்கு கிடைக்கல, நான் எங்கே போகணும்? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே போகணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய நிலைமை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய காப்பீடு எடுப்பாங்களா? இல்லை. இல்லை. முதலமைச்சர் காப்பீடு எடுப்பாங்களா? பாதி பேர் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், ரியாலிட்டி என்னன்னு தெரியும். எடுக்கிறது. ஆமாம், எம்பேனல்ட் ஹாஸ்பிட்டலும் போட்டுப்பாங்க. நான் அங்கே போனால் இதெல்லாம் எடுக்க முடியாதுப்பா, காசை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, உயிர் எழுந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து அவங்க வந்து
ஃபுல்லாக வந்து உயிர் விட்டு இது பண்ணியிருக்கேன், பிரிஞ்சிருக்கு. அவங்க கண்ணு முன்னாடி உயிர் பிரிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஹெல்த் இஷ்யூவில் நிறைய ஆக்டிவிசம் அவேர்னஸ் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் பேசிகிட்டு இருக்கும்போது டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த பெரிய ஃபார்மா கம்பெனிஸும் அவங்க எல்லாம் வந்து ஒரு உலகத்திலேயே அந்த பிக் 4 பிக் 5 ஃபார்மா கம்பெனிஸோடைய ஒரு உலக தலைவர், குளோபல் லீடர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் இந்தியாவில் ஒரு பப்ளிக் ஹெல்த்துக்கான ஒரு சாஃப்ட்வேர் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம். அதுக்கு பெஸ்ட்டு பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே இருக்கோ அந்த ஸ்டேட்ஸை ஸ்டடி பண்ணும்போது தமிழ்நாடோடு தான் ஃபஸ்ட்டு முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு அவங்க வியந்து போய் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எப்போ? அம்மா ஆட்சி காலத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு கேட்டேன், ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா, பாருங்கள், ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து, செகண்டரி ஹெல்த் சென்டர்லேருந்து, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக என்னென்ன துறைக்கு என்னென்ன நோய்க்கு என்னென்ன தேவைகள் தேவை அப்படிங்கிற ஒன்று அப்படியே விலைக்கு வரும்போது நான் அசந்துட்டேன், பெருமைப்பட்டேன். அது வந்து இன்றைக்கி அழிச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து அதாவதுங்க ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு குழந்தைக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட முடியாமல் தவிச்சிட்ருக்கிற ஏழை மக்களுக்கு ஒரு நோய் வந்ததுன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள ஓட வைக்கிறாங்கன்னா இது எப்படிப்பட்ட ஆட்சிங்க? இல்லை, இங்கே தான் அதனால தான் அந்த கேள்விக்கு ஒரு புது துணி தைக்கிறன ஒரு நியூ க்ளோத் ஒன்று தைக்கணும்னா இட்ஸ் ஈஸி ஃபார் அ டெய்லர் டு டூ இட். பட் ஒரு யூஸ்டு துணியை தைக்கணும்னா ஆல்டர் பண்ணுறோம் இல்லைங்க, அப்போ தான் டிஃபிகல்ட். ஏன்னா இவ்வளோ மோசம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இதை வந்து எப்படி திருத்த முடியும் அப்படின்றது. We have already done it. We will do it again. You will do it again. ஆமாம், எங்களால் உருவாக்கப்பட்ட மக்களுடைய இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வசதிகளும் பாதுகாப்புகளும் எல்லாமே வந்து மறுபடியும் உருவாக்க முடியும். ஏன்னா 5 வருஷத்தில் இவங்க இவ்வளோ தரமட்டமாக்கிட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் தாங்காது, தமிழ்நாடு தாங்காதுங்க. பட் ஸ்டில் அண்ணன் எடப்பாடியாரோட தலைமையில் அடுத்து வரும் அதிமுக ஆட்சியால் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து ரீபில்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுவும் அடுத்த லெவலில் பல துறைகளில் உலக அளவுக்கு வளர்த்தி கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி அண்ட் இன்டென்ஷன் அண்ட் கேப்பபிலிட்டி அண்ட் உறுதியும் இருக்குது. கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக 2026 உங்கள் ஆட்சி, நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஆட்சி வரணும். நான் ஆசைப்படக்கூடிய ஆட்சி இல்லைங்க, மக்கள் வந்து தவிக்கிற ஆட்சி. மக்கள் வந்து எதுக்காக, அதாவது தாய் இழந்த ஒரு வீடு ஒரு குடும்பம் சொல்லுவாங்க இல்லைங்களா, தமிழ்நாடு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த தாய் வந்து அதிமுக ஆட்சி. அந்த அதிமுக ஆட்சியை வந்து கட்டுக்கோப்பாக பாதுகாத்து யுனைட் பண்ணி சேர்த்து வச்சு பாதுகாக்கிற அந்த தலைவர் வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டையும் பாதுகாக்க போகிறாரு. அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு 100% இருக்குது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக மேடம், மன உறுதி இருந்தால் தான் நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் பேசுவேன். இதுவரை உங்களுடைய வேல்யூபிள் டைமை வந்து எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றிங்க. உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேவையான கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி நேயர்களே. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், ஏற்புடையது இல்லாமல் கூட இருக்கலாம். அதை ஒவ்வொருத்தரோட பார்வையில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய அங்கே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நாகரிகமான ஒரு கமெண்ட்டை போட்டு வெளிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.